எத்தன பேரு விஜே பார்வதி கமருதீன விட்டு விலகி இருந்த இந்த 2, 3 நாட்கள் விஜே பார்வதி கிட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டிய பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. நான் வந்து உண்மையிலேயே விஜே பார்வதிக்குள்ள இருந்த தனித்துவத்த வந்து உண்மையிலேயே நான் ரொம்ப ரசிச்சேன் அப்படின்னு தான் சொல்லணும். கமருதீனோட விஜே பார்வதி வந்து சேர்ந்து விளையாடும்போது, விஜே பார்வதியுடைய கேம் வந்து ஓவர் ஷேடோ ஆயி, அந்த இடத்துல ரொம்ப பெருசா விஜே பார்வதி வெளியில தெரியாம போறாங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. நேற்று இரவு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கான்வர்சேஷனுக்கு பிறகு விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் பேட்சப் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேரும் பேச்சப் ஆகுறதுன்றது அவங்களுடைய பெர்சனல் விஷயம். அத நம்ம தலையிட முடியாது. பட் அதுல நமக்கு உடன்பாடு அப்படிங்கிறது இல்ல. டோட்டலி அந்த குளோஸ்ட் என்விரான்மென்ட்ல விஜே பார்வதிய இந்த கமருதீன் பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி, நான் லவ் உன் மேல வச்சிருக்கிறதுக்காக தானே அப்படியெல்லாம் பண்ணேன். நான் வந்து பண்ணது தப்பு தான். நீ எப்ப வேணாலும் என்ன விட்டுட்டு நீ வெளியில போகலாம். பட் அட் த சேம் டைம் நான் கோவத்துல பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன்னு அவளோட கால்ல விழுந்து, தோப்பு கர்ணம் போட்டு, குட்டி கர்ணம் போட்டு விஜே பார்வதி கிட்ட ரொம்ப சாதுரியமா பேசி, விஜே பார்வதிய மறுபடியும் பேச்சப் பண்ணிட்டான் கமருதீன். பேச்சப் பண்ணதுக்கப்புறம் அவிங்க சும்மா இருந்தா கூட பரவால்ல. பல இடங்கள்ல எல்லை மீறி போக ஆரம்பிச்சிருக்காய்ங்க. குறிப்பாக தல ரூம். டேய் தல ரூமுன்றது ஒரு கேப்டன் இருக்கக்கூடிய இடம்டா. அங்கனக்குள்ள நின்னுகிட்டு விஜே பார்வதி உட்காந்துருக்கு. அங்கனக்குள்ள சட்டைய கழட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கார்டன் ஏரியால உட்காந்துக்கிட்டு இவன் அழுதுகிட்டு இருக்கான். அங்க பேபி ஏன் பேபி அழுகுற? அச்சச்சோ! பேபி நேத்து பொறந்த குழந்தை. நீ அப்படியே கொஞ்சி அவன மட்டும் அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணலன்னா அவர் அழுதுகிட்டே இருப்பாரு. ஜுஜ்ஜு ஜுஜ்ஜு புஜ்ஜு குட்டி 2 நாள் 3 நாள் உங்களால தாங்க முடியல. இன்னொரு 20 நாளு தனித்தனியா இண்டிவிஜுவலா கேம் ஆடிட்டு போங்கன்னு விஜே பார்வதியுடைய அம்மாவும் சொன்னாங்க. அதே மாரி கமருதீனோட ஃப்ரெண்டும் வந்து சொல்றான். இருக்கிற எல்லாரும் சொல்றதுக்கு தலைய ஆட்டிட்டு பூம்பு மாடு மாரி, இப்போ உட்காந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பேபிங்கிறாய்ங்க, ஓபிங்கிறாய்ங்க. இந்த கமருதீன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ் தமிழ்லங்க கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நாட்கள் வந்து கமருதீன் அங்க இருந்திருக்கிறாருங்க. அவர் ஒரு தடவ கூட கலங்கி அழுததே இல்லங்க. இன்னைக்கு அழுதுருக்காருன்னா என்ன அர்த்தம்? என்னடா அர்த்தம்? விஜே பார்வதியோட திரும்ப பேச்சப் ஆயிட்டான். அதனால அழுகுறான்னு அர்த்தமா? இல்ல, இல்ல, இல்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவர்ன்னு அர்த்தம். டேய் கமருதீன் அழுகுறதுக்கு வேணா, நான் வேணா ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு போயிடுறேன். 2 மினிட்ஸ் சைலன்ஸ் ஃபார் கமருதீன் அண்ட் ஹிஸ் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது மாரி பண்ணிக்கலாம்டா. அதுக்காக அவர் ரொம்ப நல்லவரு, அதனால தான் அவர் அழுதாரு அப்படின்னு தயவு செஞ்சு சமூக ஊடகங்கள்ல பதிவுகள் போடாதீங்கடா. பார்க்க சகிக்கல. கமருதீன் உட்காந்து அழுகும்போது, இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு பேபிங்கிறது என்ன? கொஞ்சுறது என்ன? ரைட்டு, ஓகே. நீ அழுகுற. ஆனா, நீ வந்து நீ பழகுறவங்களுக்கு உண்மையா இருக்கிறியா? நீ எந்த அளவுக்கு வயலண்ட்டா பிஹேவ் பண்ணியிருக்க? பிசிக்கலா நீ எந்த அளவுக்கு கேவலமா நடந்திருக்க? எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசியிருக்க? பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபட்டிருக்க? இது எல்லாத்தையும் மறைப்பதற்கான முயற்சியா? அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. 80ற்கும் மேற்பட்ட நாட்கள் கமருதீன் அழுகவே இல்ல. ஆனா இப்ப அழுகுறான் அப்படிங்கிறப்ப அத நம்ம சந்தேக கண்ணோட்டத்தோட பார்த்து தானே ஆகணும். எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு 80 நாட்களாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. எப்பயும் தளராத கமருதீன் இப்ப தளருவதற்கான காரணம் என்ன? விஜே பார்வதி கிட்ட போய் மன்னிப்பு கேட்பதற்கான காரணம் என்ன? பார்வதிய திரும்ப பேட்சப் பண்றதுக்கான காரணம் என்ன? விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். பிக் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அப்படிங்கிறப்போ உனக்குள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள உனக்குள்ள உறுத்துது. பெருசா தப்பு பண்ணிட்டடா கமருதீன். அப்படிங்கிறது தான்டா அழுகையா வெளியில வரும். அவனுடைய அம்மாவையோ, அப்பாவையோ அவன் 80 நாளா மிஸ் பண்ணலையா? ஏன் இன்னைக்கு தான் மிஸ் பண்ணணுமா? இல்ல ப்ரோ. கமருதீன வந்து எல்லாருமே வந்து நடந்த டாஸ்க்ல டார்கெட் பண்ணிட்டாங்க. அவன் அதிகமான பாயிண்ட் இருந்தா அவன டார்கெட் பண்ண தான்டா செய்வாய்ங்க. கமருதீன மட்டும் டார்கெட் பண்ணல. விஜே பார்வதியையும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. சபரியையும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே கமருதீன் கலங்கி உட்கார்ந்து அழுதப்ப 2 நபர்கள் கமருதீனுக்கு வந்து உறுதுணையாக பக்கத்துல நின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அவன கன்சோல் பண்ணது யாருன்னா விஜே பார்வதி. அவன எவ்வளவோ ஹர்ட் பண்ணியிருக்கான். அந்த அளவுக்கு அந்த பொண்ண புட் டவுன் பண்ணி பேசியிருக்கான். பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபட்டிருக்கான். டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஈடுபட்டிருக்கான். எல்லாத்தையும் தாண்டி, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு, அவன் அழுதுட்டு இருக்கான். இந்த நிமிஷம் நம்ம அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன கட்டி புடிச்சு கன்சோல் பண்ணத கூட கேவலமாக ஒரு ஹியூமானிட்டினா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? ஹியூமானிட்டியோட அவ நடந்துக்கிறா. தனக்கு நடந்த கொடுமைகள் இவன் பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் மேல வச்ச அன்புக்காக அவன் அழுகுறான் அப்படிங்கிறப்ப, அவன கூட இருந்து தேத்துற ஒரு பொண்ண நீங்க கேவலமா எழுதுறீங்க பார்றா! அங்க இருக்குடா உங்களுடைய மானங்கெட்ட மனநிலை. அடுத்தது சபரி. சபரி கனி பிக் பாஸ் வீட்ட விட்டு எவிக்ட் ஆயி போனதுக்கப்புறம் வேறொரு சபரிய என்னால பார்க்க முடிந்தது. கமருதீன் அழுகும்போது, "ஏன்டா மச்சான் நீ அழுகுற? வெளில வாடா, சேலத்துக்கு வாடா, அம்மாட்ட வாடா, எங்க வீட்ல வந்து இருடா. ஏன்டா உனக்கு எங்க அம்மா என்னடா சொல்ட்டு போனாங்க? யாரும் இல்லன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையாடா? எதுக்குடா நீ அம்மாவ நெனச்சு அழுகுற?
எங்கள் அம்மா இருக்காங்கடா உனக்கு அப்படின்னு சபரி சொல்கிறதுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு ராயல் சல்யூட்டை வந்து சபரிக்கு அடிச்சே ஆகணும். சபரி மாதிரியான பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர் மாதிரி தெரியுதுங்க. டிக்கெட் டு ஃபினாலேல அந்தளவுக்கு ஒரு டெடிகேஷன் காட்டியிருக்கான். நின்றுருக்கான் கடைசி வரைக்கும் பார்வதியோட அவன் அந்த மேலே கையை வச்சுட்டு நின்றுருக்கான். பந்தெடுத்து மூஞ்சி வாய் முகரையிலலாம் அடித்து எறிகிறாங்க. அந்த இடத்துல கூட நின்றுட்டுருக்கான். அது எல்லாத்தையும் தாண்டி சபரி எல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், அவன் மேலாம் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஸோ கனி போனதுக்கப்புறம் வேற ஒரு கேமை சபரி எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருக்கிறான். அப்போது சபரி, பார்வதி இவங்கெல்லாம் போய் கன்சோல் பண்ணி கமருதீனை அழுகாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதையும் வந்து கேலி பண்ணிக்கிட்டு, நக்கல் பண்ணிக்கிட்டு, நையாண்டி பண்ணிக்கிட்டு, ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடம்டா அது. அங்கே பாசிட்டிவாக வந்து உனக்காக நான் இருக்கேன், நீ சாஞ்சு அழுகிறதுக்கு என்னுடைய தோல் இருக்குன்னு வந்து ஒருத்தன் நிற்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை விட கேவலமான ஒன்று இருக்கவே முடியாது. ஆனால் இந்த விஜே பார்வதியும் கமருதீனும் பேச்சப் ஆனதுக்கப்புறம் முன்னாடி எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தாங்களோ அதை விட இன்னும் க்ளோஸாக இருக்காங்க. முன்னாடி மறைவில் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஓப்பனாகவே வந்து அவங்களுடைய காதல் ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு. டே எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கீங்கடா. நீங்கள் ஒருத்தவன் அழுகிறான், நீ அவனை காம்ப்ரமைஸ் பண்ணுற, அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி நீங்கள் 2 பேரும் அடிக்கிற கூத்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. விஜே பார்வதிக்கு கப்பு வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துருச்சு போல இருக்குது. ரைட்டு, 20 நாள் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு கமருதீனோட சேர்ந்து லவ் பண்ணிவிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை பார்வதி எடுத்துருச்சு போல இருக்குது. இப்படியே போனால் இவங்க 2 பேரும் பேச்சப் ஆகி ஒரு கேம் ஆடுறாங்கல்ல, இப்படியே விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமருதீனும் டைட்டில் ஜெயிக்க போகிறதில்ல, விஜே பார்வதியும் டைட்டில் ஜெயிக்க போகிறதில்ல. இவங்க 2 பேரும் அதிகபட்சம் டாப் 5ல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைட்டிலை வேற யாரோ, திவ்யாவோ கானா வினோத்தோ அவங்க தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. நம்ம என்ன தான் பார்வதிக்கு ஆதரவாக பல இடங்களில் பேசியிருந்தாலும் நடக்க போகிற உண்மையை நம்ம பேசி தானே ஆகணும். ஏன்னா உன்னுடைய தனித்துவம் வெளியில் வர்ற வரைக்கும் தான் மக்கள் உன்னை கொண்டாடுவான். உன் தனித்துவம்ன்றது வெளியில் வரல அப்படின்னா மக்கள் உன்னை கடந்து அடுத்து யார் பெட்டராக இண்டிவிஜுவாலிட்டியை காட்டுறாங்க அப்படிங்கிறத நோக்கி போக ஆரம்பிச்சிருவான். அப்போது பார்வதியுடைய பலம் அப்படிங்கிறது கமருதீனை எதிர்த்து கமருதீன் இல்லாமல் ஒரு கேம் ஆடுறதாக இருந்துச்சு. இந்த 2-3 நாளில் பார்வதி கிட்ட ஒரு மாற்றத்தை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் எப்போ கமருதீனோட பேச்சப் ஆனாலோ வேற ஒரு பார்வதியை கமருதீனுக்காக உட்கார்றது, உருகிறது, அந்த ரிலேஷன்ஷிப்பில் பேபின்னு சொல்கிறது, அவன் கூட வந்து தலை ரூமில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த இண்டிவிஜுவாலிட்டி வெளியில் வரல. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன பெருசாக மாறிடுங்கிறது எனக்கு தெரில. இந்த வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதிக்கு சுட்டி காட்டி, பார்வதி நீ கமருதீன் இல்லாமல் ஒரு 3 நாள் இருந்த, அந்த 3 நாளில் உன்கிட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தெரிஞ்சது, அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்து, ஒருவேளை அது அவருக்கு புரிஞ்சு கமருதீனை விட்டு வெளியில் வந்து அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் இருந்து இந்த கேமுக்காக டைட்டிலுக்காக விளையாட போகிறாளா? இல்லை எனக்கு டைட்டில் 50 லட்சம்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு கமருதீன் நான் எனக்குள்ளே ஏற்பட்ட உணர்வு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த பிக் பாஸ் ஷோவில் டாப் 5 வரைக்கும் போதும், இல்லை பணப்பட்டியை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வெளியில் வரப்போகிறாளா அப்படிங்கிறது தெரில. மக்களாகிய நீங்கள் பார்வதி மற்றும் கமருதீனுடைய பேச்சப்புக்கு அப்புறம் அவங்க எல்லை மீறி நடந்துக்கிறத பற்றியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.